வணக்கம் நண்பர்களே. சிம்டம்ஸ் ஃபார் லேக் ஆஃப் பெர்சிஸ்டன்ஸ். அறிகுறிகள், இந்த உங்களோட விடாமுயற்சி, இந்த இந்த முன்னாடி போகிறதுக்கான அந்த உந்துதலுக்கான சிம்டம்ஸ், அந்த இதை வந்து எது ஸ்டாப் பண்ணுங்கிறது அந்த சிம்டம்ஸ் வந்து இவர் நிறையா விஷயங்களை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த நிறையா விஷயங்களில் வந்து 2 விஷயத்தை வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து என்னன்னா வந்து நிறையா விஷயங்களில் வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன நினச்சிக்குவாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன நினச்சிக்குவாங்க, அப்படியே நினச்சிட்டு அந்த டிசிஷனை எடுக்காமல் போயிடும். நிறையா டைமில் அவர் சொல்கிறாரு, 100% அவங்கவுங்க மேரேஜ்லேயே கூட அந்த டிசிஷனை அவங்க எடுக்காமல் அவங்க பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்களோட புஷ்னால எடுத்திருப்பாங்க. ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பெரிய பெரிய டிசிஷனாக வந்து நீங்கள் வந்து மித்தவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த உங்களுக்கு இந்த வந்து டிசிஷன் மேக்கிங் இல்லாதனால அந்த பெர்சிஸ்டன்ஸும் உங்களுக்கு வந்து கிடையாது. இதெல்லாம் தான் வந்து சிம்டம்ஸ் சொல்கிறாரு. இதனால வந்து என்னன்னா, உங்கள் லைஃப் ஃபுல்லாக சஃபர் ஆவீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை கூட நீங்கள் டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் சிம்டம்ஸ். அதே மாதிரி சொல்கிறாரு, இப்போ வந்து ஒரு எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம், காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் படிக்கிறதே வந்து இதுக்கப்புறம்லாம் படித்தா இந்த வயசில் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க, டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை திங்க் பண்ணிவிட்டு என்ன படிக்க மாட்டோம் நிறைய பேர். ஸோ இப்படிலாம் சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் வந்து இது வந்து அவ்வளோதான், ரிட்டையர்ட் ஆக போகிற ஏஜ், இந்த வயசில் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களை இறக்கி விடுவாங்க. இந்த கிரிட்டிசைஸ்லாம் ஒரு சிம்டம்ஸ், உங்களை வந்து முன்னுக்கு போக விடாமல் இருக்குது. ஸோ இப்போல்லாம் நினச்சினா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, KFC அந்த ஓனர் வந்து அவரோட 60 வயசுல தான் வந்து அந்த பிராண்டே கொண்டு வந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, 60 வயசுல எல்லாம் ரிட்டையர்மெண்ட்டை யோசிச்சுருப்பாங்க, அவர் KFCன்னு ஒரு பிராண்டே கிரியேட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் யார் வந்து உடைச்சி நொறுக்கிட்டு முன்னாடி போகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து லைஃப் சக்ஸஸ் ஆயிடுவாங்க. எல்லாம் வந்து இந்த விஷயங்கள் சிம்டம்ஸ் தெரிஞ்சுட்டு காம்ப்ரமைஸ் ஆகிறவங்கலாம் லைஃப்பில் நார்மல் பர்சனாக வாழ்ந்துட்டு போவாங்க, இல்லாட்டி ஃபெயிலியர் ஆகிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறணும்னா இந்த விஷயங்களெல்லாம் உடைச்சிருங்க. நீங்கள் ஒரு இதை எய்ம் பண்ணுறீங்களா, ஹையாக எய்ம் பண்ணுறீங்களா, யார் என்ன சொன்னாலும் இதை அச்சீவ் பண்ணுறீங்களா, அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை அச்சீவ் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு விஷயம்